Hi learners, welcome to our study. நான் உங்கள் ரம்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 12th December 2023ல இருக்க shift 2 questions பார்க்க போறோம். இந்த questionல என்ன சொல்லிருக்காங்க? The following table show the percentage distribution of the teachers in 6 different subjects. அந்த என்ன சப்ஜெக்ட்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, எஜுகேஷன் அண்ட் ஹிந்தி. எந்த இயர் சொல்லியிருக்காங்க? 2022. அவ்வளவுதான். along the ratio of male and female teachers in each subjectக்கும் கொடுத்திருக்காங்க. The show the table. அப்ப இதுல எது கொடுத்திருக்காங்க? 448 அப்படின்றது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. பிசிக்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க 448. மீதி இருக்கிறதுக்கு எனக்கு டோட்டல் கொடுக்கவே இல்லை. அப்போ டோட்டல் கொடுக்கலாம் அப்படின்னும் போது நம்ம என்ன எடுக்கலாம்? 14% இஸ் 448னா இப்போ வந்து இது 2 ஆல் அடிச்சா என்ன வரப்போகுது? 7% வருமா? அப்ப இது 2 to 4 வருமா? அகெயின் 7 டேபிள் அடிச்சா 1%. 3 times 21 na remaining 2. அப்ப பாருங்க 1% is 32 na 2% is 64. அப்ப 10% வந்து 10% is 320. அதே 100% is 3200. அப்புறம் 3200 is finally total. ஓகேங்களா? இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல ஒரு பியூட்டி பாருங்க. இதுல கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14% is 448. அப்போ 14% is 448னா அதுல 1% ரெடியூஸ் பண்ணனா என்ன வந்துடும்? நமக்கு 13% கிடைக்குமா? அப்போ 448 minus 32 614. அப்போ 13% என்னது? நமக்கு 416. அடுத்தது 12% இருக்கு. 12% அகைன் 1% ரெடியூஸ் பண்ண இஸ் 12%. அப்ப என்னது? 38.4. அப்போ 384. நமக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சா? நமக்கு கேட்டது எந்த ஹிந்தியோட அப்ராக்சிமேட் வேல்யூல டோட்டல் கேட்டிருக்காங்க. 384 நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது மேத்தமெட்டிக்கல்ஸ் தேவை 20. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 1% is 32னா 2% is 10% 320. அப்போ 20% போது என்ன வரப்போகுது? 640. அப்போ 21% போது 32 ஆட் பண்ணா போதுமா? 276. அப்போ 672. இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஆட் பண்ணா 22வா? அப்போ இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஜுவாலஜிக்கு ஆட் பண்ணும்போது என்னது? 704. The 18% is as usual. 1% is into 18 போட்டா கூட நமக்கு என்ன வரப்போகுது? 18% வந்து கிடைச்சிட போகுது. அப்ப என்னது? 576. இப்போ now we have to go the question. அப்போ இப்ப எல்லாத்துக்குமே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரேஷியோஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 384 is ஹிந்தின்றது நமக்கு கண்டுபிடிச்ச ஒண்ணு. Then total number of both male and female. நம்ம இதை பத்தி பிரிக்க வேண்டியதே இல்லை. both male and female 384. இப்ப நம்ம அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? what percentage is approximately less thanனாலே நமக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, இப்ப ரெண்டு வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் ஹிந்தி வேல்யூ மைனஸ் அடுத்தது மேத்தமெட்டிக்கல் அண்ட் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்ப ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூல லெஸ் தென்னா ரெண்டு வேல்யூல யார் வந்து அதிகமான வேல்யூவோ அவங்களதான் நம்ம கீழே போடுவோம். லெஸ் தென்னா ஹையர் தென் வேல்யூ, மோர் தென்னா லெஸ் தென் வேல்யூ. இப்ப நம்ம அதை கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணலாமா? அப்ப இதுல கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நம்ம யாரு? ஹிந்திக்கு கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு இன்னும் என்ன கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல்ஸ்க்கு கிடைக்கவே இல்லை. மேத்தமெட்டிக்கலோட ஓவர் டோட்டல் எவ்வளவு நமக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 672 இஸ் மேத்தமெட்டிக்கல் கிடைச்சது. அப்ப இதுல யார கேக்குறாங்க? ஃபீமேல் கேக்குறாங்களா? ஃபீமேல் ரேஷியோ மேத்தமெட்டிக்கல்ல ஃபீமேல் ரேஷியோல பாக்கணும்னா 4 இஸ் a ஃபீமேல் ரேஷியோ. அப்போ ஓவராலா நான் கண்டுபிடிக்கணும்னா இஸ் 7. அடுத்தது யாரு? பிளஸ் இவங்களது யாரு? கெமிஸ்ட்ரியில எவ்வளவு நமக்கு இப்பதான் கண்டுபிடிச்சோம்? கெமிஸ்ட்ரி 416 இஸ் கெமிஸ்ட்ரியா? 416 இன்டு அப்போ இங்க பாருங்க ஃபீமேல் வந்து 7. ஃபீமேல் இஸ் 7/8. ஓகேங்களா? இப்ப இதை இவங்களை கேன்சல் பண்ணா 52வா? இப்ப இவங்களை கேன்சல் பண்ணா 9 times 63 9 time அண்ட் ரிமைனிங் 3 4 times ஒரு ஓகேங்களா? அப்போ 4 times இல்ல 6 times. இப்போ இதை மல்டிபிளிகேஷன் பண்ண 384. இவங்களது 364. அப்புறம் ஓவராலா டோட்டலா ஆட் பண்ண 748. இப்ப பாருங்க 384 divided by 748. இப்போ into 100. அவ்வளவுதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது இப்ப இதுல டிவிசிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த
இப்ப இதுல டைரக்டா இதோட ஆஃப் அண்ட் ஆஃப் கண்டுபிடிங்களேன். 748 ஆஃப் அண்ட் ஆஃப் என்ன இருக்கும் நமக்கு? 700 அப்படின்னும் போது பாதி வரும்போது 350. 350 பிளஸ் 28 பார்த்தீங்கன்னா 24. 350 பிளஸ் 24 என்ன வரப்போகுது? 374 வருமா? அப்போ ஆல்மோஸ்ட் இது என்னது 50% மாதிரிதான் இருக்கு, ரைட்டா? அப்போ இது 374, அதோட 50% ரேஷியோ அப்படின்னும் போது நமக்கு நல்லா தெரியும். 50 பிலோ அப்படின்னும் போது யார் வரப்போறாங்களுக்கு 488. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இது வரல மேடம் அப்படின்னும் போது நீங்க தாராளமா 2 டேபிள்ல ரெடியூஸ் பண்ணி கூட நீங்க ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கால்குலேஷனை எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம குயிக்கா முடிக்கிறோம்ன்றத பொறுத்துதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி பிராக்டிஸ் அப்போ என்ன கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் டைமிங் செட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன்ல கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த சம்ம போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, வாங்க இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர் மேல் அண்ட் ஃபீமேல்? இப்பதானே நம்ம கண்டுபிடிச்சோம். 1% இஸ் 32, 100% இஸ் 3200% கண்டுபிடிச்சிட்டோமா? And the total number of male in the university. ஓகே, இப்போ வந்து என்னது, இதுல எல்லாருக்குமே நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சதுல மேல கண்டுபிடிக்கிறோம். இப்போ 448, 416, 384 இதெல்லாம் வந்து நம்மளோட கண்டுபிடிச்ச ஓவராலா 672, 704, 576. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாரை கண்டுபிடிக்கணும்? மேல் பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நோ நீட் டு ஃபீமேல். இப்ப இதை போட்டு பார்க்கலாமா? 448 இன்டூ மேல்னும் போது 9 டிவைடட் பை 14. ஓகேங்களா? இப்ப எனக்கு இவங்களோட இது கேட்பாரு. இப்ப இவங்களது கேன்சல் பண்ணா என்ன வரப்போகுது? ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இவங்களை கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணி பாருங்க. 7 ஈஸியா வருமா? 228. இது 1 டைம் அப்படின்னு கேன்சல் பண்ணும்போது 32. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளவு இருக்கும்? 288. திஸ் இஸ் ஃபார் மேல். யாருக்கு? பிசிக்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரி கண்டுபிடிக்கலாமா? 416 இன்டூ மேல் ஸ்டாஃபா 1/8. அப்போ 1/8 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரப்போதாங்க? 52. நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாரு? 672 இன்டூ 3/7 as usual. இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதுதான். ஆனா இன்டூ 7 போது 96 வருமா? ஓகேங்களா? அப்ப 96 வரும்போது நமக்கு என்ன கிடைக்க போறாங்க? இதுல மல்டிப்ளை பண்ணும்போது 288. அகைன் நமக்கு யாரு? 704 இன்டூ 704 ஃப்ரண்ட்ல கண்டுபிடிக்கும் 7/16. ஓகேங்களா? திஸ் இஸ் ஜுவாலஜி 308. நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஃபாஸ்டா பண்ணுங்க. 576 இன்டூ 5/8. ஓகேங்களா? 5/8 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன? 360. அண்ட் 1/1 பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்தானா 384 இன்டூ 1/4. ஹிந்தி மேல் அப்படின்னும் போது கேன்சல் பண்ணா 9 டைம் 6, 96. ஓகேங்களா? இப்போ ஓவராலா இவங்க எல்லாரையும் 1, 1, 2, 3, 4, 5, 6 இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா என்ன இருக்கும்? 1392. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இவங்களை இங்க கண்டுபிடிச்சிரும் 3. இப்போ ஆப்ஷன் என்ன நமக்கு? இதுக்கு ஆப்ஷன் B is the answer. Is clear? Shall I go the next question? By the way, ஈஸியா பிராக்டிஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போகாதீங்க. இப்ப இதுல டைரக்டாவும் நம்மளால போட்டா நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க? இப்ப பாருங்களேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் டீச்சர் அண்ட் மேல் டீச்சர்? இதுல இப்பதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? லாஸ்ட் ப்ரீவியஸ்ல இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோமா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் என்ன கிடைச்சது? 1392 கிடைச்சதா?
அப்போ மொத்தம் எவ்வளவு? இது வந்து டோட்டல். இப்போ ஒரு டோட்டல் அப்படின்னும் போது மேல் பிளஸ் ஃபீமேலா? இப்ப நமக்கு அதை தானே கேக்குறாங்க. 3200. இப்ப இதுல நம்ம கண்டுபிடிச்சுக்கலாமா? 9 10 8 0 2 போகும்போது 8 1. இப்ப நமக்கு this is male, this is female. அப்போ மேல் ஃபீமேலோட டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. 808 1392 6. இந்த ஒரு 6 போடும் போதே உங்களுக்கு இதுதான் ஆன்சர் தெரிஞ்சிடும். 7 10 1 4. ஓகே கிளியர். இப்ப இதுக்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோமோ அவங்களத வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க ஆன்சரா போட்டுட்டோம். கிளியர்? ஓகே. இப்போ அதுக்குதான் நம்ம ஒரு நோட்டேஷன்ஸ் போடும்போதும் கிளியரா ஸ்டேட்மெண்ட்டை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 2-3 சம்ஸ் வந்து சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, அடுத்த என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஜுவாலஜி? ஜுவாலஜில எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்றது கேட்கறாங்க. இப்பதான் போட்டோம் 22 அப்படின்னும் போது எவ்வளவு வராங்க ஜுவாலஜிக்கு வந்து 704. 704 is a total number. அடுத்தது என்ன கிடைக்குதுன்னா, the total number of male teacher in the chemistry and education. இப்பதான் நம்ம கெமிஸ்ட்ரி எஜுகேஷன் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், டுகெதர் ஆஃப் மேல் உடையது பார்த்துருந்தோம். அப்ப கெமிஸ்ட்ரி இதுன்னும் போது என்ன வருது, 52 is a chemistry வருது. 52 is a chemistry. எஜுகேஷனுக்கு மேல் ஸ்டாஃப் கிட்ட வந்து எஜுகேஷனுக்கு வந்து 360. அப்போ டோட்டல் 412. இப்ப பாருங்க 2 2 அப்படின்னு பினிஷ் ஆகுறதுனால நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், 2 டேபிள்லயே இங்க வந்து கால்குலேஷன் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபாஸ்டா பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ இவங்களை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வருமா? அடுத்தது 5 2. இவங்களை பண்ணும்போது 206. அகைன் இவங்களை பண்ணி பாருங்க 176 103. இப்போ இதுக்கு மேல பண்ணாதீங்க, நமக்கே ஆன்சர் ஃபர்ஸ்ட்லயே இருக்கிறதுனால ஜஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். பெட்டர், குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவ்வளவுதான். எக்ஸாக்டா 300 விட அதிகமான ஸ்டாஃப் எந்த சப்ஜெக்ட்ல இருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இதுல பாருங்க, நமக்கு நல்லா தெரியும், இது டோட்டல்ல இருந்து நம்ம ரேஷியோ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். 448 அப்படின்றது யாரு, ஓவரால் டோட்டல் இவங்களுக்கு தான். இப்ப இதுல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த வேல்யூவையும் நம்ம வச்சு பார்க்கலாம். இப்ப வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச கால்குலேஷன். நம்ம இப்ப இதுல எதுவுமே சால்வ் பண்ண போறது இல்ல. 462 704 576 384 இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதா. இதுல மேல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ அப்படின்றது ஜஸ்ட் நவ் ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். மேல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 288. இங்க 52 288. இவங்களுக்கு என்ன 308 கண்டுபிடிச்சோமா? இவங்களுக்கு கண்டுபிடிச்சோம் 360. இவங்களுக்கு பண்ணும்போது 96. இப்ப இதுல பாருங்களேன், இதுல நீங்க இதுக்கப்புறம் எதுவுமே சப்ட்ராக்ட் பண்ண தேவையில்ல. இப்ப பாருங்களேன், இந்த ரேஷியோ அப்படின்றது மேல் பிளஸ் ஃபீமேலோடதா. இப்போ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாக்ட் 300க்கு மேல இருக்கவங்க தான் கேட்டிருக்காங்களா. இப்போ இதுல 200 மைனஸ் பண்ணா இங்க சம்திங் 200ல தான் வருமா. இப்ப இங்க பாருங்க 460 52 மட்டும் தான் மைனஸ் பண்ண போறோம். அப்போ இங்க 300ல வருமா, டிக். அடுத்தது பாருங்க, இங்கேயும் 200 288 இதை ரவுண்ட் பண்ணீங்கன்னா 300 போடுங்களேன். அப்போ இங்க இது பண்ணாலும் 300 வருமா. இங்கேயும் பாருங்க 300 மைனஸ் பண்ணா இங்க எப்படி வரும், நியர்லி 400. இப்ப இங்க பண்ணும்போது வெறும் 200. இப்போ இங்க 96 பண்ணும்போது 200 சம்திங் வரும். அப்போ இவங்க 300 மேல எத்தனைன்னு கேக்குறாங்க, 3 பேர் தான். அப்போ 3 மெம்பர்ஸ். that's it. இங்க அக்யூரசி எல்லாம் நமக்கு தேவையில்லை. இது எது வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சாலே மேக்சிமம் என்ன.
Thank you so much. Please subscribe my channel and like. Thank you.